இன்னைக்கு சூப்பரான கார கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. அப்போது ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஆச்சி கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிட்டோம். இதை பிசைகிறதுக்கு சுடு தண்ணி நல்லா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சூடாக இருக்கும், அதனால் கை பொறுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிசையலாம். ரொம்ப குழன்னு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை சரியாக வராது. அதனால் பார்த்து பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து தான் இதை பண்ணணும். ஓரளவுக்கு நம்ம ஒன்று சேர கலந்துட்டோம். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவையே நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம். ஒன்று கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம், இன்னொன்று இனிப்பு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம கையிலேயே நம்ம எல்லாத்தையும் ஒன்று திரட்ட பண்ணிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் கையில் தடவிட்டு இப்படி பிடிச்சோன்னா அழகாக ஒன்று சேர வந்துடும். இப்போ இதை தட்டு போட்டு மூடிடலாம். கார கொழுக்கட்டைக்கு முக்கியமான பொருட்களே வெங்காயமும் கடலப்பருப்பும் தான். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு வானொலி வச்சு இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நமக்கு குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால நான் குட்டி தாளிப்பு வானொலியே வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் சேர்த்துடலாம். இப்போது இது கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். வேணும்னா தண்ணி தெளித்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி பரட்டி எடுத்துடலாம். ரொம்ப சூடாக இருக்கும். நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கை போட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம். ஓரளவுக்கு ஒன்று சேர பிசைஞ்சிட்டோம். இதே போலயே ஒரு உருண்டையாக பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா பால் மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இனிப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூரணம் தயார் பண்ண போகிறோம். வேர்க்கடலை 2 கை அளவுக்கு எடுத்துருக்கேன். இது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் 1 கை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இனிப்பு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் கொஞ்சமாக வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு ஓகேனா அதையே வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ நம்மளோட பூரணம் தயாராகிடுச்சு. கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். மீடியம் சைஸ் உருண்டையாக எடுத்து நல்லா உருட்டிடலாம். உருட்டிட்டு நம்ம இதே மாதிரியே ஆனால் 2 கை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பள்ளமாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அகல் மாதிரி வரும். நீங்கள் நல்லா இப்படி வளைச்சி பிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய அகல் ஷேப்புக்கு கிடச்சிடும். இங்கே அடியில் பள்ளமாக கிடைக்கும். இங்கே பாருங்கள். இப்போது இந்த பிளேஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்கிற பூரணத்தை வச்சுட்டு நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் அமுத்தி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதே போல் எல்லா உருண்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சாச்சு. இப்போது இந்த கார கொழுக்கட்டை, அதாவது உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை என்ன பண்ணணும்னா பிடி கொழுக்கட்டை மாதிரியே இப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே நமக்கு தயாராகிடும். இதே போல் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இனிப்பு கொழுக்கட்டைக்கு தான் நம்ம பூரணம் அரைக்கணும், அதை பிடிக்கணும், அதுக்கப்புறமா உள்ளே ஸ்டஃப் பண்ணணும். உப்பு உருண்டை நம்ம தாளிச்சிட்டு அந்த மாவை அப்படியே பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சோன்னா தயாராகிடும்.
நம்ம அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு காய வச்சிடலாம். உப்பு உருண்டையும் முழுதுமாக பிடிச்சாச்சு. இப்போது ஆவி கட்டிடலாம். இட்லி பாத்திரத்தில் ஈர துணி போட்டுட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். இந்த பக்கம் இனிப்பு கொழுக்கட்டையை அடுக்கிக்கிறோம். நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். இப்போது டைம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது தனியாக எடுத்துடலாம். கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் பூரணம் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.